ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றத பார்க்க போறோம். அதுல பெரும்பொழுது சிறுபொழுது அந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நம்ம நிறைய பேர் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, காலேஜ் டிஆர்பி, டெட் எக்ஸாம், எஸ்ஏ எக்ஸாம் இப்படி பெரும்பான்மையான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான எக்ஸாம் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அகப்பொருள் இலக்கணத்திலிருந்து பெரும்பான்மையான கேள்விகள் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தான், ஒரு இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி. அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றதுக்கு முன்னாடி தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல மொத்தம் 5 இலக்கண முறைகள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்றதுதான் 5 இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் 3வதாக அமையப்பட்டதுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படின்னா பொருள் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? பொருள் அப்படின்னா நம்ம வந்து மீனிங் அப்படின்னு எடுத்துக்கிற கூடாது. அப்போ அந்த காலத்துல தமிழர்களுடைய ஒழுக்க நெறி, வாழ்க்கை நெறிமுறை இருக்கு இல்லையா? அததான் வந்து பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் அகத்தே நடக்கக்கூடிய அந்த காதல் இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் வந்து அதிகமா பேசியிருப்பாங்க. அதை பேசுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கும். அதையெல்லாம் சேர்த்துதான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த அகப்பொருள் இலக்கணத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ வாழ்வியலுக்கான ஒரு நெறிமுறையை வந்து யார் தான் கத்துக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு தமிழர்கள் தான் அப்படின்றத நம்மளால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் இந்த அகப்பொருள் இலக்கணத்தை வச்சு. ஓகேங்களா? ரைட். பொருள் இலக்கணம் அப்படின்றது பொருள் இலக்கணம்னா என்ன அப்படின்றத நான் சொன்னேன். அதுல மொத்தம் 2 வகை இருக்குது. ஒண்ணு வந்து அகப்பொருள் இலக்கணம், இன்னொன்று புறப்பொருள் இலக்கணம். ஓகேங்களா? அதாவது அறம், பொருள், இன்பம் அப்படின்ற 3 உறுதி பொருள்கள் வந்து சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்பம் அப்படின்றது அகப்பொருள் இலக்கணத்தை பத்தி சொல்றது. ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆஹ் பொருளும் அறமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறப்பொருள் இலக்கணத்தை பத்தின சொல்லிருது. ஓகேங்களா? அதாவது அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது வீட்டு வாழ்க்கை முறையை பத்தியும், புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது நாட்டு வாழ்க்கை முறையை பற்றியும் சொல்லியிருக்கும். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடைப்பட்ட காதல் வாழ்க்கை முறையை பத்தி சொல்லும். அதாவது வீட்டுக்குள்ள. புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது போரும், வெற்றியும், ஈகையும், புகழையும் பத்தி பேசக்கூடியது புறப்பொருள் இலக்கணம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த அகப்பொருள் இலக்கணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அகப்பொருள் இலக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து மொத்தம் வந்து 7 திணைகள் இருக்குது. ஓகேங்களா? அகப்பொருள் இலக்கணத்துல மொத்தம் வந்து 7 திணைகள் இருக்குது. இது என்னென்ன திணைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை. இதுல நம்ம எல்லாருக்குமே வந்து முதல் 5 நல்லாவே தெரியும். அடுத்து அந்த 6, 7 அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் 5 பத்தி தான் பார்க்க போறோம். அதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஐம்பின் ஐந்திணை அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்றது. ஓகேயா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தமிழர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படின்றது அப்ப இருக்கக்கூடிய பொருட்கள் அதை சுத்தி அவங்கள சுத்தி என்ன இருக்குது அப்படின்னா நிலம் இருக்கும், அவங்க பயன்படுத்துற பொருட்கள் இருக்கும். சோ இப்படி இதை பேஸ் பண்ணி அமைஞ்சதுனால இதை வந்து அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ அகப்பொருட்கள் அப்படின்றது 3 மொத்தம் சொல்றாங்க. வந்து முதற் பொருள், 2வது கருப்பொருள், 3வது வந்து உரிப்பொருள் அப்படின்றது. இதுல வந்து முதற் பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக ஒழுக்கம் நிகழ்வதற்கு காரணமான நிலமும் பொழுதும் தான் வந்து முதற் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஒரு அகவொழுக்கம் நிகழணும் அப்படின்னா அதுக்கு பேசிக் என்ன? நிலமும் பொழுதும் அப்படின்றது. ஓகேவா? அததான் வந்து முதற் பொருளா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து அகப்பொருளினுடைய 3 வகை இருக்கு இல்லையா? இத வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. ஓகே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. கவனமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐவகை நிலங்கள். அதாவது வந்து முதற் பொருள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலமும் பொழுதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுல இந்த ஐவகை நிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். குறிஞ்சி அப்படின்றது மலையும் மலை சார்ந்த இடமும், காடு அப்படின்றது காடும் காடும் சார்ந்த இடமும், மருதம் அப்படின்றது வயலும் வயலும் சார்ந்த இடமும், நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்றது மணலும் மணலும் சார்ந்த இடமும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ
ஒவ்வொரு நிலத்துக்கும் அதற்கு ஏற்ற மாதிரியான, அதற்கு உகந்த மாதிரியான பொழுதுகள் வந்து இருக்கு. இப்ப நம்மளுக்கே தெரியும், எங்கெங்க என்னென்ன மாதிரியான கிளைமேட் இருக்கு, வெதர் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோ அந்த மாதிரி தான். இப்ப வந்து டெசர்ட் ரீஜியன் ஒரு பாலைவனம் அப்படின்னா, அங்க என்ன மாதிரியான வெதர் கண்டிஷன் இருக்கும்? நம்மளுக்கே தெரியும் இல்லையா? சோ உங்க டே வந்து ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஓகேங்களா? நைட் டைம் வந்து ரொம்ப வந்து கம்மியா இருக்கும். அந்த மாரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்டின்னா, பொழுதுகள வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 5 வகை நிலங்களுக்கும் ஏற்ற மாதிரி 2 வகையான பொழுதுகள் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. இலக்கியங்கள்ல, இலக்கணங்கள்ல. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு 2 வகை இருக்கு பொழுதுகள்ல. அதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பெரும்பொழுது. பெரும்பொழுது அப்படின்றது என்னவா அப்படின்னா, ஒரு ஆண்டு இருக்கு இல்லையா? ஒரு இயர வந்து மொத்தம் 6 கூறுகளா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு இயர 1 இயர என்னவா பிரிச்சிருக்கிறாங்க? 6 கூறுகளா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுல காலப்பகுதி அது மாறும். 6 6 கூறுகள் அப்டின்னா, ஒவ்வொரு க பொழுதும் வந்து 2, 2 மாசமா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. சோ 12 மாதங்கள் தமிழ் மாதங்கள் அப்டின்னு நம்மளுக்கு தெரியும். சோ அதாவது வந்து இது என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, சீசன் கூட வச்சுக்கலாம். கார்காலம் அப்டின்னா மழைக்காலம், அடுத்து குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம். இப்ப நம்ம சீசன் அப்டின்றது ஒரு 3 சீசன் தான் வச்சிருக்கிறோம். இல்லையா? அது சம்மர், அப்புறம் வந்து வின்டர், அப்புறம் வந்து ரெய்னி சீசன். இப்டி 3 சீசன் தான் வச்சிருக்கோம். ஆனா அந்த காலத்துல தமிழர்கள் வந்து என்ன மாரி வச்சிருக்கிறாங்க? 6 சீசனா வச்சிருந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 6 சீசனும் 2, 2 மாசம் வந்து கணக்குல வச்சிருக்கிறாங்க. கார்காலம் அப்படின்றது ஆவணி, புரட்டாசிய பொறுத்தும், குளிர்காலம் வந்து ஐப்பசி, கார்த்திகை மாதங்கள்லயும், முன்பனிக்காலம் மார்கழி, தை மாசத்திலையும், பின்பனிக்காலம் மாசி, பங்குனியிலயும், இளவேனிற் காலம் சித்திரை, வைகாசியிலயும், முதுவேனிற் காலம் ஆனி, ஆடியிலயும் இருக்கும். ஓகேங்களா? நெறைய பேருக்கு இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கிலீஷ் மந்த் கூட ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிருவோம், ஜனவரி, பிப்ரவரி, கடகடன்னு சொல்லிருவோம். ஆனா நெறைய பேருக்கு தமிழ் மாதங்கள் தெரியாது. இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மை, தை, மாசி, சித்திரை இடையில வந்திருக்கே என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மாரி குழப்பமா இருக்கும். உங்களுக்கு இத ஈஸியா வச்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? அதாவது இந்த மாதங்களையும் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாசத்த ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது, ஈஸியா இது என்ன காலம், என்ன சீசன் அப்படின்றதையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இளவேனிற் காலம் அப்படின்றது சித்திரை, வைகாசி. இப்ப நீங்க ஆர்டரா பாருங்க, மாசங்கள் கரெக்ட்டா இருக்கும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. ஆர்டரா இருக்கா? 12 மாதமும். சோ இந்த 12 மாதம் இந்த ஆர்டருக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன மாத்திக்கலாம்? சீசன மாத்திக்கலாம். ஓகேவா? இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம். சோ இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது இளமையிலும், முதுமையிலும் கார்ல போகும்போது குளிர்காலமா இருந்தா முன்னாடி, பின்னாடி என்ன பண்ணிக்கணும்? நீங்க ஜன்னல குளோஸ் பண்ணிக்கணும். அப்படி வச்சுக்கலாமா? இளவேனிற் கலந்து இள எ க இளமையா இருந்தாலும், முதுமையா இருந்தாலும். சரியா? கார்ல போகும்போது கார்ல போகும்போது குளிர்காலமா இருந்தா, முன்னாடியும், பின்னாடியும் இந்த முன்னாடி, பின்னாடின்னு சொல்றது முன்பனி காலம், பின்பனி காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடியும், பின்னாடி என்ன பண்ணிக்கணும்? ஜன்னல குளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஷார்ட்கட்ட நீங்க மறக்க மாட்டீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு மந்த் ஞாபகம் வந்துரும். மந்த் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஆர்டர ஞாபகம் வச்சுக்கோங்க. இளமையிலும், முதுமையிலும் கார்ல போகும்போது குளிர்காலமா இருந்தா முன்னாடி, பின்னாடி ஜன்னல குளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்ற இந்த ஆர்டர நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இது ரொம்ப ஈஸி. அப்போ அகப்பொருள் இலக்கணத்துல மொத்தம் வந்து 6 பெரும்பொழுதுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம். ஓகேங்களா? இந்த ஆர்டர் தான் வந்து உங்களுக்கு ஈஸியா மெமரி பண்றதுக்காக இந்த ஆர்டர்ல குடுத்திருக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிறுபொழுது அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பொழுது அப்படின்னா, ஒரு ஆண்டின் 6 கூறுகள். ஓகேங்களா? ஆனா சிறுபொழுது அப்படின்றது பாருங்க, ஒரு நாளின் 6 கூறுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த சிறுபொழுதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாள்ல பெர் டேக்கு 6 பார்ட்டா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? காலை, நண்பகல், எற்பாடு, மாலை, யாமம், வைகறை. ஓகேங்களா? நம்ம இப்போ யூசுவலா என்ன சொல்றோம்? காலை, மதியம், இரவு. தேவைப்பட்டா மாலைன்னு சொல்றோம். ஈவினிங் டைம். காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்னு 4 டைம் தான் வச்சிருக்கோம். அப்ப பாருங்க 6 முறையா வச்சிருக்கிறாங்க. காலை அப்படின்றது டைம் பாருங்க. காலையில 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் காலை. மார்னிங் அப்படின்னு சொல்றது. அப்ப குட் மார்னிங் அப்படின்றது அந்த 10 மணி வரைக்கும் சொல்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பகல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, 10 மணிலேருந்து 2 மணி வரை. ஓகேங்களா? மதியம் அப்படின்றது 10 மணிலேருந்து 2 மணி வரை. எற்பாடு எற்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிற்பகல் 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும்.
ஏற்பாடுன்றது என்னது? 2 மணில இருந்து மதியம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் என்னது? ஏற்பாடு. இது ஒண்ணுதான் புதுசா இருக்கு இல்லையா? மித்ததெல்லாம் பாருங்க மாலை. மாலை அப்படின்றது 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து யாமம் அப்படின்றது 10 மணில இருந்து நைட் 2 மணி வரைக்கும். வைகறை அப்படின்றது 2 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில 6 மணி வரைக்கும். இந்த டைம் வந்து உங்களுக்கு குழப்பம் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில 6 டு 10, 10 டு 2, 2 டு 6, 6 டு 10, 10 டு 2, திரும்ப 2 டு 6. ஓகேங்களா? ஸோ எல்லாமே 6, 10, 2 இந்த 3 டைமிங் தான். இது மாற்றமே இல்ல. 6ல இருந்து 10, 10ல இருந்து 2, 2ல இருந்து 6, 6ல இருந்து 10, 10ல இருந்து 2, 2ல இருந்து 6. ஓகேங்களா? ஸோ காலையில ஒரு 3, மதியத்துக்கு மேல ஒரு 3 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல வந்து நம்மளுக்கு காலை, நண்பகல் நல்லா தெரியும். மாலை தெரியும். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு யூசுவல் நம்ம யூஸ் பண்றது. இதுல அந்த ஏற்பாடு, யாமம், வைகறை. ஓகேங்களா? வைகறை அப்படின்றது கூட நம்மளுக்கு தெரியும். ஏர்லி மார்னிங்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து வைகறை. ஓகேங்களா? அப்ப யாமம் அப்படின்றது நம்ம வந்து சொல் வழக்குல இப்ப எப்படி சொல்லிட்டு இருக்கோம்? சாமம் அப்படின்னு சொல்லுவோம். ஜாமத்துல நடந்து போகுது பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இதுதான் வந்து யாமம் தான் மருவி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமமா மாறி இருக்குது. சாமம் கூட சொல்லக்கூடாது, ஜாமம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யாமம்னா என்ன அப்படின்னா, நைட்டு 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் அப்படின்றது. 2 மணிக்கு மேல போயிட்டா அது என்ன ஆயிருது? வைகறை ஆயிருது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, எற்பாடு. இது ரொம்ப புதுசா இருக்கு இல்லையா? எற்பாடு. எற்பாடு அப்படின்னா என்ன? என்னன்னு பாத்துடலாமா? சோ எற்பாடு அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2ஆ பிரிச்சுக்கலாம். எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். எற்பாடு அப்படின்றத என்னவா பிரிச்சுக்கலாம்? எல் கூட்டல் பாடு அப்படின்னு பிரிச்சோம்னா, எல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிறு, சூரியன் அப்படின்னு அர்த்தம். ஞாயிறுனா என்னது? சூரியன் தானே. பாடு அப்படின்னா அது மறையக்கூடிய நேரம். அப்போ எல் கூட்டல் பாடு அப்படின்றது எற்பாடு. அதாவது சூரியன் மறையும் நேரம். சூரியன் எப்போ மறையும்? நம்ம சொல்லுவோம் உச்சி வெயில் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? மதியம் 12 மணிக்குன்னு சொல்லுவோமா? அப்போ 12 மணிக்கு என்ன செய்யும்? நடு வானத்துல சூரியன் இருக்கும் இல்லையா? அப்போ 12 மணிக்கு மேல ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் அப்படியே மறைய ஆரம்பிக்கும். அதாவது மேல இருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்போ 2 மணிக்கு மேல சூரியன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி மறைய ஆரம்பிக்குது. 2 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 6 மணிக்குள்ள என்ன ஆயிரும்? சூரியன் மறைந்து விடும். அது சம்மர் டைமா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். 6 மணி கூட எப்படி இருக்கும்? 4 மணி மாதிரி இருக்கும். அது இல்ல. ஆனா வந்து இந்த 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்த தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எற்பாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எற்பாடு அப்படின்றது எத சொல்றோம்? மதியம் 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு ஈஸியா புரியுதுங்களா? மொத்தம் சிறுபொழுதுகள் வந்து 6 இருக்கு. ஒரு நாளின் 6 கூறுகள தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபொழுதுகள் அப்படின்னு சொல்றோம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை, நண்பகல், எற்பாடு, மாலை, யாமம், வைகறை அப்படின்றது. ஸோ காலை 6ல இருந்து 10 மணி வரைக்கும் காலைன்னு சொல்றோம். காலை 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் இருக்கிறத நண்பகல்னு சொல்றோம். 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிறத எற்பாடுன்னு சொல்றோம். 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிறத மாலைன்னு சொல்றோம். 10 மணி முதல் 2 மணி வரைக்கும் இருக்கிறது யாமம். வைகறை அப்படின்றது காலையில 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இப்போ இதுல என்ன அப்படின்னா, இந்த பெரும்பொழுது, சிறுபொழுது இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஒவ்வொரு திணைக்கும் வந்து வேறுபடும். திணைகள் வந்து பார்த்தோம் இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்படி ஒவ்வொரு திணைக்கும் பெரும்பொழுது, சிறுபொழுது வந்து வேறுபடும். ஓகேங்களா? இப்ப இது பார்க்கலாமா? இப்போ வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த திணைகள் இந்த பக்கம் கொடுத்தாச்சு. நடுவுல வந்து பெரும்பொழுது இருக்கு. சைடுல வந்து சிறுபொழுது இருக்கு. இந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது வரும் அப்படின்னா, குளிர்காலமும் முன்பனிக்காலமும் இருக்கும். குறிஞ்சிக்கு என்ன பெரும்பொழுது? குளிர்காலமும் முன்பனிக்காலமும். அதாவது குறிஞ்சி அப்படின்னாலே மலையும் மலை சார்ந்த இடமுமா, மழை எப்படி இருக்கும்? எப்பயுமே குளிராதான் இருக்குமா? ஓகேவா? அதே மாதிரி முன்பனிக்காலம் பனியும் இருக்கும். முன்னாடியே பனி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மலையில தான் வந்து இந்த சமவெளியை காட்டிலும் மலையில தான் முன்னாடியே பனி வந்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சியில தான் குளிரும் முன்பனியும் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி மழை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து சூரிய வெளிச்சம் நல்லா ஃபுல்லா நிறைய மரமா இருக்கிறதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எப்பயுமே கும் இருட்டாதான் இருக்கும். அமேசான் ஃபாரஸ்ட்லாம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? டிவி சேனல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுல கும் இருட்டா காமிக்கும். அப்போ யாமம், நைட்டு, யாமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? குளிர்ச்சியா குறிஞ்சி குளிர்ச்சியா இருக்கும். அந்த யா அப்படின்றத நீங்க என்னவா ஞாபகம் யாமமா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? குறிஞ்சி குளிர்ச்சியா இருக்கும். ஓகேவா? குளிர்ச்சியா, குறிஞ்சி முன்னாடி குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குறிஞ்சின்றது எந்த திணைன்னு சொல்லுது? முன்னாடி குளிர்ச்சியா அப்படின்றது பெரும்பொழுது சொல்றோம். குளிர்ச்சியா அப்படின்றது யாமம் சிறுபொழுது சொல்றோம். ஓகேங்களா? ஷார்ட்கட் ஞாபகம் இருக்கா? அடுத்து வந்து முல்லை. முல்லைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்காலம் பெரும்பொழுது, சிறுபொழுது வந்து மாலை. இதுக்கு என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை மாலையை போட்டுக்கிட்டு கார்ல போறா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? முல்லை மாலையை போட்டுட்டு கார்ல போறா அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ முல்லை அப்படின்றது திணையையும், மாலை அப்படின்றது சிறுபொழுதையும், கார் அப்படின்றது பெரும்பொழுதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுல எது சிறுபொழுது எது பெரும்பொழுதுன்றது உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்சாதான் இந்த ஷார்ட்கட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருதம். மருதத்துக்கு வந்து 6 பெரும்பொழுதுகளும் வருது. அதே மாதிரி சிறுபொழுது வந்து வைகறை வருது. இதுக்கு ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் வச்சுக்கலாம். மருதம் அப்படின்றத மதுரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ம ம மதுரையில வைகை ஆறு ஓடுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். மதுரையில வைகை ஆறு ஓடுது. மதுரையில தானே வைகை ஆறு ஓடுது. அந்த ஆறு அப்படின்றது 6 பெரும்பொழுதுகளையும், வைகை அப்படின்றத வந்து சிறுபொழுதும் வச்சுக்கிறோம். மருதம் அப்படின்றது மதுரையா வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இது புரிஞ்சுச்சா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெய்தல். நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் இருக்குது. எற்பாடு. ஓகேங்களா? சோ நெய்ய ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாமா? நெய்ய ஏற்பாடு பண்ணணும். சாப்பிடுறதுக்கு நெய்ய ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாமா? சோ மருதம், நெய்தல் 2த்துக்குமே வந்து 6 பெரும்பொழுதுகள் வரும். மருதம் அதே மாதிரி நெய்தல் 2த்துக்குமே என்ன வருது? 6 பெரும்பொழுதுகளுமே வருது. ஓகேங்களா? ரைட். சோ ஏற்பாடு, நெய்ய ஏற்பாடு பண்ணணும். அடுத்து மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொழுதுகள் வரும். இப்படி ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி படிச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாலை. பாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? பாலை வந்து அதனுடைய பெரும்பொழுதுகள் வந்து இளவேனில், முதுவேனில், பின்பனி 3 வருது. இளவேனில், முதுவேனில், பின்பனி. பாலைன்னா என்னது? பாலைவனமா? வெயில் அதிகமா இருக்குமா? இந்த வேனில் அப்படின்னு வந்துட்டாலே என்ன அர்த்தம்? சூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெயில் வந்து எப்பயுமே அங்க இருக்கும். அதே மாதிரி பின்பனி காலம். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல நைட்ல ரொம்ப குளிரா இருக்கும். எப்படி இருக்கும்? நைட்ல பயங்கர குளிரா இருக்கும். அதே மாதிரி அங்க வெயில் தான் அதிகமா இருக்கும் நண்பகல். ஞாபகம் வச்சுக்கலாமா? இது இது ஜஸ்ட் அந்த கான்செப்ட் அந்த கன்டென்ட் ஞாபகம் இருந்தாலே இது ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். அப்ப பாலைக்கு என்னென்ன இருக்கும்? இளவேனில், முதுவேனில், பின்படி, நண்பகல். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இது எதுக்கு இந்த ஷார்ட்கட் அப்படின்னா, இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா பயங்கரமா கன்ஃப்யூஸ் ஆகும். சோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட். ஷார்ட்கட் திரும்ப ஒரு தடவ பார்த்துடலாமா? சோ திணை, பெரும்பொழுது, சிறுபொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட்க்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? குறிஞ்சி குறிஞ்சியா யாமத்துல குளிர்காலம் முன்பனிக்காலம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம் யாமம். ஓகேயா? அடுத்து வந்து முல்லை அப்படின்றது முல்லை மாலை எடுத்துட்டு கார்ல போனா அப்படின்னு வச்சுக்கோங்க. மருதம் 6 பெரும்பொழுதுகள் வைகறை அப்படின்றது வந்து மதுரை ஆறு மதுரையில வைகை ஆறு ஓடுது. நெய் நெய்யை ஏற்பாடு பண்ணு அப்படின்றது 6 பெரும்பொழுதுகளோட சேர்த்து. பாலை அப்படின்றது பாலைனா பாலைவனம் அதிகமா வெயில் இருக்கும். சோ இளவேனில், முதுவேனில் அதே மாதிரி நைட்ல குளிரா இருக்கும். பின்பனி காலம். அதே மாதிரி அங்க எப்பயுமே இப்படிதான் இருக்கும். வெயில் அதிகமா இருக்கிறதுனால அது நண்பகல், பகலாதான் இருக்கும் அப்படின்றது. இந்த ஷார்ட்கட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அகப்பொருள் இலக்கணத்துல இருந்து அடிக்கடி கேள்விகள் வருது. எல்லா தமிழ்ல தமிழ் ஓரியன்டா நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே இந்த அகப்பொருள் இலக்கணத்துல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஓகேங்களா? அதனால இந்த பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்றது எக்ஸாக்டா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால இதை நீங்க என்ன பண்ணிக்கணும்? நம்ம கவனமா படிச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இந்த பெரும்பொழுது, சிறுபொழுதுல இருந்து நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? சிறுபொழுது எத்தனை வகைப்படும்? பார்த்தோமா? சிறுபொழுதுகள் எத்தனை வகைப்படும் பார்த்தோமா?
எத்தனை? 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு சொல்லலாம்? காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், அப்புறம் வைகறை. இதுதான் 6 சிறுபொழுதுகள். ஓகேங்களா? அடுத்து பெரும்பொழுது எத்தனை வகைப்படும்? பெரும்பொழுதும் 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோமா? என்னென்னு சொல்லலாமா? இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்படிக்காலம், பின்படிக்காலம். ஓகேவா? இதுதான் 6 பெரும்பொழுதுகள். அடுத்து சித்திரை, வைகாசி ஆகிய இரண்டும் எந்த காலத்திற்கு உரியன? சொல்லுங்க பார்க்கலாம். சித்திரை, வைகாசி. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சித்திரை, வைகாசி இது ரெண்டும் எந்த காலத்துக்கு உரியது? நான் ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இளமையா என்பது முன்னாடி பின்னாடி ஜன்னல. அப்போ சித்திரை, வைகாசின்றது ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுமா? அதான் அந்த இயர் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன வரும்? இளவேனிற் காலம். ஓகேங்களா? சரியான பதில் என்னது? இளவேனிற் காலம். அடுத்து மருதம், நெய்தல் ஆகிய ரெண்டுக்கும் பெரும்பொழுதுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோமா? மதுரையில வைகை ஆறு ஓடுது, அதுக்கு கீழே நெய்தல் பார்த்தோமா? நெய்ய ஏற்பாடு பண்ணு. ஓகேங்களா? அப்போ இந்த மருதத்துக்கும் நெய்துக்கும் 6 பெரும்பொழுதுகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? ஷார்ட்கட் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, குளிர்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளிர்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள். குளிர்காலம் எதுக்கெல்லாம் வரும்? யோசிச்சு பாருங்க. குளிர்காலம் பாலை பாலை இருக்குமா? இங்க ஆப்ஷன் பாருங்க. முல்லை, குறிஞ்சி, மருதம் கொடுத்திருக்கிறாங்க. முல்லை காடும் காடும் சார்ந்த இடம், குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்த இடம், மருதம் அப்படின்றது வயலும் வயலும் சார்ந்த இடம் இல்ல. மருதம் நம்ம பார்த்தா 6 பெரும்பொழுதுகளும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்து குறிஞ்சி, பாலை, நெய்தல். குறிஞ்சி, பாலை, பாலையில என்ன இருக்காது? குளிர்காலம் இருக்காது. நம்ம பார்த்தோம்ல, இளவேனில், முதுவேனில், அப்புறம் பின்பனி காலம் தான் பாலைக்கு இருக்குன்னு பார்த்தோம். அப்போ பி ஆப்ஷனும் வராது. சி ஆப்ஷன் பாருங்க. குறிஞ்சி, மருதம், நெய்தல். இதுல இந்த மருதம், நெய்தல் ரெண்டுத்துக்கும் 6 பெரும்பொழுதுகளும் வரும்னு பார்த்தோம். அப்போ குளிர்காலம் ரெண்டுத்துக்கும் வரும். குறிஞ்சிக்கு எக்ஸாக்டா என்னதான் வரும்? குளிர்காலமும் முன்பனி காலமும் வரும்னு பார்த்தோமா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டி ஆப்ஷன்லயும் பாலை இருக்கு, அப்ப அது வராது. அப்போ குளிர்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலங்கள் எது பாத்தீங்கன்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல்ன்றதுதான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இந்த பெரும்பொழுதுகள், சிறுபொழுதுகள் கேட்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்பொழுது பார்த்து ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் உங்களை குழப்பற மாதிரியா தான் இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வச்சுட்டு படிச்சுக்கலாம். ஓகேங்களா? வீடியோஸ் நாங்க போட்டுட்டே இருப்போம். நீங்க பார்த்து நீங்க எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? சோ இந்த தலைப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்புறோம். ஓகே. இதை பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட்.